சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூன் 11. குறுநில மன்னர்கள். தனியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். பிரசங்கி 4:9. இன்று ஆயிரக்கணக்கில் ஆங்காங்கு ஊழியங்களும் ஊழியர்களும் எழும்பிவிட்டன. இவற்றில் சில நிறுவனங்களைச் சேர்ந்தவை, மற்றவை சுயாதீன ஊழியங்கள். சுயாதீன ஊழியங்கள் இருக்கலாமா? உள்ளூர் சபைகளுக்கு வெளியேயுள்ள எல்லா ஊழியங்களையும் சபை மேய்ப்பர் சிலர் சுயாதீன ஊழியங்கள் என அழைப்பது சரியல்ல. தனிப்பட்ட முறையில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் உள்ளூர் சபைகளில் ஆராதனைகளிலும் பணிகளிலும் ஈடுபட வேண்டும். ஆனால் அதே வேளையில் உள்ளூர் சபைகளின் நிர்வாகத்திற்குட்படாத வேதாகம மொழிபெயர்ப்பு நிறுவனங்கள், வேதாகமச் சங்கங்கள், மிஷனரி இயக்கங்கள் போன்ற பல பணிகளிலும் ஈடுபடலாம். உள்ளூர் சபையோ பொது ஊழியமோ ஊழியரிடையே ஒருவருக்கொருவர் பொறுப்பு என்று இல்லையேல் அவ்வித சுயாதீனமும் திருமறைக்கு புறம்பானதே. உள்ளூர் சபைகளில் ஒருவர்தான் தலைவர் என்னும் நிலை சரியல்ல. மேய்ப்பர், மூப்பர், கண்காணிகள் என்பன ஒரே ஊழிய நிலையை குறிக்கும் வெவ்வேறு பதங்கள். இவை எப்போதுமே பன்மையில்தான் குறிப்பிடப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் 20:17 மற்றும் 28 வசனங்கள். பொது ஊழியங்களிலும் பன்மை தலைமைத்துவம் இருக்க வேண்டும். சீடர்களை 2 பேராய்த்தான் அனுப்பினார் இயேசு. பணக்காரியத்தில் சுயாதீனம் ஊழலுக்கும், செய்தியில் சுயாதீனம் வஞ்சகத்திற்கும், ஊழிய முறைகளில் சுயாதீனம் திருமறைக்கு ஒவ்வாத செயல்பாடுகளுக்கும், நிர்வாகத்தில் சுயாதீனம் அதிகார துர்ப்பிரயோகத்திற்கும் வழிவகுக்கும். சுயாதீனம் நமக்கு வேலை திருப்தி அளித்தாலும் அதில் அதிகம் சாதிக்க முடியாது. பிரசங்கி 4:9. இறையரசிற்கு அதிக லாபமும் இருக்காது. ஒரு குதிரை 2 டன் எடை இழுக்குமெனில் 2 குதிரைகள் 24 டன் இழுக்குமாம். சுயாதீனமாய் செயல்பட துவங்கிவிட்டால் இறையரசிற்கான பணம், பலம், நேரம் யாவும் வீணாகும். சம்பளம் வாங்குவதில்லை, விசுவாசத்தில் வாழ்கிறோம் என சில சுயாதீன ஊழியர் பெருமையடித்துக் கொள்வார். ஊழிய நிறுவனங்களில் பணியாற்றுவோரும் கடவுள் தம் பிள்ளைகள் மூலம் காணிக்கைகளை அனுப்பி தங்கள் தேவைகளை சந்திப்பார் என கூட்டு விசுவாசத்தையே அப்பியாசிக்கின்றனர். தேவ ஊழியர் எவரும் சுயாதீனமாய் இயங்கவே முடியாது என்றும் கூறிவிட முடியாது. சில விதிவிலக்குகள் இருக்கலாம். தீர்க்கதரிசிகளை சங்கங்களும் மறைநூல் ஆசிரியர்களை சபைகளும் கட்டுப்படுத்தினால் இருதரத்தாருக்கும் பிரச்சனைதான். சிங்கங்களுக்கு கூண்டு பிடிக்குமா என்ன? ஆயினும் இவர்கள் இவ்வித வரங்கள் உள்ள முதிர்ந்த பிற ஊழியரோடு பரஸ்பர பொறுப்புறவு வைத்துக் கொள்வது பாதுகாப்பானது. உயிர் பெறுவீர், ஒன்று கூடுவீர், உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். என் எமில் ஜெபசிங்.